மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நாளை முதல் ஐபிஎல் திருவிழா ஆரம்பம். எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ கண்டென்ட்ஸில் ஹோல் டீம் மெம்பர்ஸ், ஸ்ட்ராங் பிளேயிங் 12, பிளேயர்ஸ் ஐபிஎல் டேட்டா, டீமோட ஐபிஎல் டேட்டா, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ப்ராபபுளாக இந்த அணி எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம செக்மெண்ட்டு. இதில் முதல் செக்மெண்ட்டு ஹோல் பிளேயர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஆர்சிபி அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, இந்த அணியுடையதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு ரஜத் பட்டிதார் புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்காரு. விராட் கோலி, பில் சால்ட்டு, ஜித்தேஷ் சர்மா, தேவதத் படிக்கல், ஸ்வஸ்டிக் சிக்கிரா. ஆல்ரவுண்டரை பொறுத்தளவுக்கு லியாம் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், அடுத்து டிம் டேவிட்டு, ரொமாரியோ செப்பர்டு, மனோஜ் பேண்டேஜ், ஜேக்கப் பெத்தல், இவங்கெல்லாம் இந்த அணியில் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸாக. ஏன்னா ஆல்ரவுண்டர் பொறுத்தளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் போதுமான அளவுக்கு இந்த ஆர்சிபிக்கு இந்த ஆல்ரவுண்டர் போதும். பவுலரில் பொறுத்தளவுக்கு ஜோஸ் ஹேசில்வுட்டு, ரசிக் தார் சலாம், சுயாஸ் சர்மா, புவனேஸ்வர் குமார், நுவான் துசாரா, லுங்கி சனி நிங்கிடி, எஸ் தயால், மோகித் ரத்தி, அபிநந்தன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் இருக்கிறாங்க. பேக்கப்பும் இருக்கிறது. மொத்தம் 22 பிளேயர் எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் 8 பேர் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு பேக்கப்பும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த அணியை பொறுத்தளவிற்கு. ஸோ இதுவரைக்கும் கோப்பை வெல்லாத அணியாக இது இருக்கிறதுனால தான் பல பேரோட எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து நாம் பார்க்குறது பிளேயிங் 12, அதாவது 11ஓடு சேர்த்து இம்பேக்ட் பிளேயரோட. முதல்ல ஓப்பனிங் பார்த்திங்கன்னா விராட் கோலி மற்றும் பில் சால்ட் இறங்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒன் கேப்டன் ரஜத் பட்டிதார் இறங்கி ஒரு காட்டுவார். அதற்கப்புறம் லியாங் லிவிங்ஸ்டன், அவரும் ஒரு காட்டுவார். அதற்கப்புறம் டிம் டேவிட், அவர் பயங்கரமான ஹிட்டர். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜித்தேஷ் சர்மா, அவரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் பேட்ஸ்மேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா ஆல்ரவுண்டரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசில்வுட்டு, ரசிக் தார் சலாம், அதற்கப்புறம் எஸ் தயால், சுயாஸ் சர்மாவை கூட பயன்படுத்தலாம் இந்த பவுலிங். அப்படின்னா ஆல்ரவுண்டர் வேணும்னா இவரை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பிளேயர் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த பிளேயர் ஐபிஎல் டேட்டா ரெக்கார்ட்ஸை பொறுத்தளவுக்கு முதல்ல ஆர்சிபியில் விராட் கோலிக்கு 252 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 8004 ரன்கள் அடிச்சிருக்காரு, 113 ஹையஸ்ட்டு, ஆவரேஜ் 38.67 சராசரியாக ஒரு மேட்ச்சுக்கு அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் 131.9, 55 டைம்ஸ் 55 முறை 50, 108 முறை போட்டிருக்காரு. இவர் தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 705 4 அடிச்சிருக்காரு இவர் ஒருத்தர் மட்டும். 272 6 அடிச்சிருக்காரு. கேட்ச் 115 கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதனால தான் பெஸ்ட் ஃபீல்டர்னு பேர் வாங்குறாரு. ஸோ பவுலிங்கும் முதல்ல ஆரம்ப காலத்தில் போட்டிருக்காரு. 4 விக்கெட்டு 2 விக்கெட்டு 25 ரன் கொடுத்து எடுத்தது பெஸ்ட் பவுலிங். ஆனால் எக்கானமி கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்காரு. ஆனால் பெஸ்ட் வீரர் உலகத்துலேயும் சரி இந்த ஐபிஎல்லையும் சரி நம்பர் 1 வீரர் விராட் கோலி மட்டுமே. அடுத்தபடியாக பில் சால்ட்டு, அவருடைய மேட்ச் பார்த்திங்கன்னா 21 மேட்ச்சு 653 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 89, ஆவரேஜ் 34.37 ரன்ஸ் அடிக்கிறாரு. 175 ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள், பப்பா பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டு. அடுத்து 650 அடிச்சிருக்காரு. இதுவரை 100 அடித்ததில்லை. 74 4 அடிச்சிருக்காரு, 34 6 அடிச்சிருக்காரு, 17 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இவரும் ஆட்டம் பிடிச்சதுன்னா இந்த அணிக்கு பலம். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் கேப்டன் வர்றாரு. 27 மேட்ச்சு யங் கேப்டன், 799 ரன்கள் அடிச்சிருக்காரு, 112 ஹையஸ்ட் ஸ்கோரு. இவரும் மேட்சுக்கு சராசரியாக 34.74 ரன்கள் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள், இவருக்கும் 150க்கு மேலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 750 அடிச்சிருக்காரு, ஒரே ஒரு 100 அடிச்சிருக்காரு, 51 4 அடிச்சிருக்காரு, 54 6 அடிச்சிருக்காரு, 8 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ இவரும் ஒரு இளம் அணியை கண்டுபிடிச்சி இளம் கேப்டன் உருவாக்கணுங்கிறதுக்காகவே இவர் இந்த இதில் கேப்டனாக போட்டிருக்காங்க. அவரும் நல்லா சிறந்த செயல்பாடு செய்வார்னு நம்பலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து லியாம் லிவிங்ஸ்டன். இவர் 39 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 939 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 94 ஹையஸ்ட்டு, ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 28.45. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது, 162.4.
6 முறை 50 அடிச்சிருக்காரு. 100 இது வரைக்கும் அடித்ததில்லை. 66 4, 66 6 அடிச்சிருக்காரு. 18 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவர் பவுலிங்கும் போடுவார், ஆல்ரவுண்டரு. 11 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட்டு 27 ரன்கள் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங் ஃபிகர். இவருடைய எக்கானமி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, 9.14. மெயின் பவுலர் இல்லாமல் இவர் ஒரு பார்ட் டைம் பவுலராக நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பான வீரர். அடுத்தபடியாக டிம் டேவிட், நல்ல ஹைட்டில் 6 பறக்க விடக்கூடிய ஆள். இவர் பார்த்தீங்கன்னா 38 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 659 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 46. இவரோட ஆவரேஜ் 28.6. ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 170. சூப்பர். இது வரைக்கும் 50-100 அடிக்காமலே இவரை இம்பேக்ட் பண்ணுறாருன்னா 50-100லாம் அடித்தார்னா இவரோட வேல்யூ இன்னிங்ஸே பயங்கரமாக இருக்கும். 38 4 அடிச்சிருக்காரு. 46 6 அடிச்சிருக்காரு. இவர் 22 கேட்சும் பிடிச்சிருக்காரு. ஸோ இந்த அணிக்கு நல்ல பிக் ஹிட் ஃபினிஷர் நல்லா இருக்கிறது பலம். ஜிட்டேஷ் சர்மா விக்கெட் கீப்பர். இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 40 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 730 ரன் அடிச்சிருக்காரு. 49 இவருடைய ஹையஸ்ட்டு. ஆவரேஜாக 22.8 ரன்ஸ் அடிக்கிறாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பாருங்கள் 151. மேக்ஸிமம் 150க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்க அணி வீரர்கள் இந்த டீமில் நிறைய பேர் இருக்கிறது இந்த அணிக்கு பலம். 50 அடிக்கலை, 100 அடிக்கலை, 53 தடவை 4 ரன்கள் அடிச்சிருக்காரு. 45 6 அடிச்சிருக்காரு. 25 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 4 ஸ்டெம்பிங்கும் விக்கெட் கீப்பராக இருந்து பண்ணுறதுனால இவரும் ஒரு தரமான வீரர், இந்த அணிக்கு தேவையான வீரர். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது குருணால் பாண்டியா, ஒரு ஆல்ரவுண்டரு. 127 மேட்ச்சில் 1647 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 86 ஹையஸ்ட் ஸ்கோரு. ஆவரேஜாக 22.26 ரன்கள் அடிக்கிறாரு ஒரு மேட்ச்சுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 132. பரவாயில்லை. ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு, 100 அடித்ததில்லை. 144 4, 61 6 அடிச்சிருக்காரு. 46 கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்ல பவுலர். 76 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட்டு 11 ரன் கொடுத்து எடுத்திருக்காரு. எக்கானமி 7.37ங்கிறது சூப்பர் தான். ஏன்னா இவர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரு. ஓரளவுக்கு ரொம்ப ரன்னு போகாமலும் விக்கெட் கூட தேவையில்லாமலும் கூட அதை முடிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர். அதனால் இவரும் இந்த அணிக்கு சூப்பர். அடுத்தபடியாக புவனேஸ்வர் குமார், மோஸ்ட் வேல்யூபிள் செகண்ட் பிளேயர் ஐபிஎல்லே. ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து யுஸ்வேந்திர சகல், 205 விக்கெட்டு. 176 மேட்ச்சில் 306 ரன்கள் அடிச்சிருக்காரு. 27 ஹையஸ்ட் ஸ்கோரு. ஆவரேஜ் 8 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டு 93 தான். 50 இல்லை, 100 இல்லை. 30 முறை 4 அடிச்சிருக்காரு. 3 முறை 6 அடிச்சிருக்காரு. 33 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவருடைய பவுலிங் இந்த அணிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 176 மேட்ச்சுக்கு 181 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட்டு 19 ரன் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங்கு. 5 விக்கெட்டு 2 முறை நிகழ்த்தியிருக்காரு. 4 விக்கெட் ஹால் 2 முறை. எக்கானமியும் கம்மியாக இருக்குது, 7.56. சூப்பர் பிளேயர். அடுத்தபடியாக ஜோஸ் ஹேசில்வுட், ஆஸ்திரேலியா வீரர். 27 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 19 ரன் அடிச்சிருக்காரு. 7 ஹையஸ்ட்டு. ஆவரேஜ் இல்லை. 67 ஸ்ட்ரைக் ரேட்டு. 50 இல்லை, 100 இல்லை. ஒரே ஒரு 4 அடிச்சிருக்காரு. 6 அடிக்கலை. 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 27 மேட்ச்சில் ஐபிஎல்ல 35 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட் ஹாலு. 25 ரன் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங்கு. இவருடைய எக்கானமி 8.06 இருக்கிறது. ரன் போனாலும் கூட ஓப்பனிங்கில் விக்கெட் எடுக்கிறது அல்லது ஸ்விங் பண்ணுறது ரொம்ப கெட்டிக்கார பிளேயரு. ஸோ இவர் வர்றதை பொறுத்து தான் இந்த அணி இன்னும் மேலே போகுமா போகாதான்னு சொல்லணும். ஏன்னா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் இருக்கிறதுனால அனுப்புகிறாங்களா அனுப்பலையா, என்ன இன்ஜுரி கன்சர்ன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆர்சிபி மேலே போகிறதும் போகாததும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற பிளேயர் ரசிக் தார் சலாம். இவர் 11 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 40 ரன் அடிச்சிருக்காரு. 10 ஹையஸ்ட்டு. ஆவரேஜ் 8. 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. 50 இல்லை, 100 இல்லை. 5 முறை 4 அடிச்சிருக்காரு. 6 அடித்ததே இல்லை. 2 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 11 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட் ஹாலு. 34 ரன்கள் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட் பவுலிங். ஆனால் எக்கானமி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, 10.43. தேவைப்படுறப்ப இவரை இப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் அணியில் இருக்கார். இந்த முறை கொஞ்சம் விராட் கோலி தலைமை, அதாவது விராட் கோலி டீமில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விதமாக துடிப்பாக இளம் வீரர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிற பிளேயர் வந்து எஸ் தயால். இவர் 28 மேட்ச்சில் ரன்ஸ் எதுவும் அடிக்கலை. 5 கேட்ச் மட்டும் பிடிச்சிருக்காரு. இவருக்கு 28 மேட்ச்சில் 28 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரோட பெஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு 20 ரன் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட்டு பவுலிங்கு. எக்கானமி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 9.57. ரிங்கு சிங்கிட்ட ஒரு சீசனில் அடி வாங்கிட்டு அடுத்த சீசன்லேருந்து நல்லா ஒழுங்குபடுத்திட்டார். இந்த சீசனும் நல்ல ஆரம்பத்துலேருந்தே சிறப்பாக ஆரம்பிப்பார்னு எதிர்பார்க்கலாம்.
அடுத்தபடியாக ரொமாரியோ செப்பர்டு 10 மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஐபிஎல்லில் கம்மி தான், 115 ரன்னு, 39 ஹையஸ்ட்டு, ஆவரேஜ் 23. ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், இவர் தான் பக்கா இருக்கிறதுல ஃபஸ்ட்டு. 182 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. 50 இல்லை, 100 இல்லை, 7 4 அடிச்சிருக்காரு, 10 6 அடிச்சிருக்காரு, கேட்ச் பிடிச்சது இல்லை. 10 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 விக்கெட்டு 42 ரன் கொடுத்து எடுத்தது தான் பெஸ்ட்டு பவுலிங்கு. 12.24 எக்கானமி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பவுலிங்கில். ஆனால் பேட்டிங்கில் ஃபினிஷராக இவரை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த அணி சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம சுயாஸ் சர்மா 13 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒன்றும் பண்ணலை, கேட்ச் மட்டும் ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கெட் பார்த்திங்கன்னா 13 மேட்ச்சில் 10 விக்கெட்டு, 3 விக்கெட்டு 30 ரன் கொடுத்து எடுத்தது தான் இவருடைய பெஸ்ட்டு பவுலிங்கு. இவருடைய எக்கானமி 8.65 இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்ட் டைம் பவுலராக நம்ம அப்பப்போ தேவைப்பட்டால் இவரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்தபடியாக தேவதத் படிக்கல் 64 மேட்ச்சு விளையாண்டுருக்காரு. 1559 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவரோட ஹையஸ்ட் 101. இந்த 101 கூட ஆர்சிபியில் இருந்தப்போ தான் அடித்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் போய் பெருசாக பண்ணலை, மறுபடியும் திரும்ப வந்துட்டார். ஸோ ஆவரேஜாக 25.3 ரன் அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 123 ரன் அடிச்சிருக்காரு. 9 முறை 50, 100, 169 4 அடிச்சிருக்காரு, 42 6 அடிச்சிருக்காரு, 28 கேட்ச் பிடிச்சிருக்காரு. இவர் ஏதாவது இம்பேக்ட் பிளேயராக பேட்டிங் இம்பேக்டாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்பட்டால் இவரையும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அணிக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ அணியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து நாம் பார்க்குறது டீம் ஐபிஎல் ஸ்டேட்டஸ். இதுதான் நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். 17 ஆண்டுகளாயும் ஒரு கோப்பை கூட அடிக்கலை. எவ்வளவு நெருங்கி வந்தும் அவங்களால கோப்பை அடிக்க முடியல. விராட் கோலி 17 வருஷமாக ஒரே டீமில் இருக்கார். 18வது ஜெர்சி நம்பர் அணிஞ்சிருக்காரு. இப்போ 18வது சீசன் தான் நடக்குது. இப்போயாவது அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2008 7th பிளேஸு, 2009 3rd பிளேஸு, 2010 4th பிளேஸு, 2011 ஃபஸ்ட்டு, 2012 5th, 2013 5th, 2014 7th, 2015 3rd, 2016 2nd பிளேஸு, 2017 8th, 2018 6th பிளேஸு, 2019 8th பிளேஸு, 2020 4th பிளேஸு, 2021 3rd பிளேஸு, 2022 4th பிளேஸு, 2023 6th பிளேஸு, 2024 4th பிளேஸு. 2025 ஃபஸ்ட்டு வருவாங்களா பார்ப்போம். இவங்க அணி பார்த்திங்கன்னா பெண்கள் அணி மட்டும்தான் ஒரு கோப்பை அடிச்சிருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். அடுத்தபடியாக இந்த அணியுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்சிபியோடைய பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பிளே ஆஃப்ஸ் போனாங்க. லாஸ்ட் இயரில் அந்த கொஞ்சம் தான் மிஸ் ஆகிருக்கு. அந்த வெறியில் இந்த டைம் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டீமும் நல்லா எடுத்து வச்சுருக்காங்க, அதுவும் பாசிட்டிவ் தான். அடுத்து ஹையஸ்ட் ரன் அண்டு செஞ்சுரி கெட்டர் இன் ஐபிஎல்லே ஹையஸ்ட் ரன்னு விராட் கோலிக்கிட்ட 8000க்கு மேற்பட்ட ரன்கள், செஞ்சுரியும் 8 செஞ்சுரி அவர் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் இருக்கிறது அந்த அன்றைக்கி மிகப்பெரிய பாசிட்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் அட்டாக்கு, புவியும் ஹெசல்வுட்டும். புவி பார்த்திங்கன்னா 181 விக்கெட் எடுத்திருக்காரு. இதே டீமில் இருக்கிறது இந்த அணிக்கு கூடுதல் பலம். அடுத்து 4th 3 பிக் ஹிட் ஃபினிஷர் யூனிட் இருக்காங்க. அதாவது டிம் டேவிட்டு, ரொமாரியோ செப்பர்டு, லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் பிக் ஹிட் பண்ணாங்கன்னா பந்து காணாமல் தான் போகும். அடுத்து 5வது பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா டாப் 4ல் 9 முறை வந்திருக்காங்க 17 ஐபிஎல்லில். விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18 வர்றதுனால 18 ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ் ஏதாவது இருக்கான்னா நெகட்டிவ் இருக்குது. ஸ்டில் நோ ட்ராஃபி வின்னர். இது வரைக்கும் ட்ராஃபியே ஜெயிக்காதனால அந்த ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். நோ ஃப்ரண்ட் லைன் ஸ்பின் காம்போ, அதாவது நல்ல அதீத ஸ்பின்னர் யாராவது இருக்காங்களான்னா இல்லை. சுயாஸ் சர்மாவும் நம்ம குருணால் பாண்டியா தான். அதனால் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துகிறாங்களான்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஜேசல் ஹேஸ்வுட் இன்ஜுரியோ இல்லை அவங்க நாட்டுக்காக விளையாடுறாரா என்னன்றதை பொறுத்து தான் இந்த அணியோட பலம். ஓகே, இவங்க எந்த இடத்துல ஃபைனலாக முடிவு பண்ணுவாங்க, இந்த கோப்பையை அடிப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது சமீப காலத்தில் ஆர்சிபி டீமில். இருந்தாலும் இவங்க 22 பிளேயரில் 8 பிளேயர் ஃபாரினர்ஸ் இருக்கிறதுனால அதுவும் பலமாக தான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அணி 2ஆம் நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது ஜிடியோட போட்டி போடக்கூடிய அமைப்பு. ஒன்று இவங்க 2வது பிளேஸ் வந்தாங்கன்னா, ஆர்சிபி 2வது பிளேஸ் வந்தாங்கன்னா ஜிடி 8வது பிளேஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜிடி 2வது பிளேஸ் வந்தாங்கன்னா ஆர்சிபி 8ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைஸ் வர்ஸா
அதாவது ஆர்சிபி வெர்சஸ் ஜிடின்ற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அப்போ பிளே ஆஃப்ஸ்க்கு ஓரளவுக்கு தகுதி பெறுவதற்கு அமைப்பு இருக்குன்னு நாம் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.